டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் 87% அளவிற்கு பெண்களே தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்த காலி பணியிடங்களில் 66 இல் 9 மட்டுமே ஆண்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். துணை ஆட்சியர், டிஎஸ்பி, வணிக வரித்துறை ஆணையர் உள்ளிட்ட தமிழக அரசு துறைகளில் உயர் பதவிகளுக்கான குரூப் 1 தேர்வுகள் முதல் நிலை, முதன்மை மற்றும் நேர்முகம் என 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ்க்கு அடுத்தபடியாக இத்தேர்வுகள் இளம் வயதினரிடையே பிரசித்தி பெற்று விளங்குவதால் அதிகம் பேர் குரூப் 1 தேர்வுகளை எழுதுகின்றனர். அண்மையில் அறிவிக்கப்பட்ட குரூப் 1 தேர்வு முடிவுகளில் மதிப்பெண் அடிப்படையில் 66 காலி பணியிடங்களில் 57 இடங்களில் பெண்கள் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர். ஆனால் ஆண்கள் மீதமுள்ள 9 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநில சிறுபான்மையினர் தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் தமிழக அரசின் குரூப் 1 தேர்வில் ஏறக்குறைய அனைத்து இடங்களுக்கும் பெண்களே தேர்வு பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் உரியது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல்வேறு தேர்வுகளில் அண்மை காலங்களில் நமது இளைஞர்கள் தோற்பதற்கு தாராளமாக கிடைக்கும் போதை மருந்துகளும், சாதி வெறி, மதவெறி இயக்கங்களின் தாக்கமும் மற்றும் சினிமா மோகமுமே காரணங்களாக அமைந்துவிட்டதாக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதே நிலை தொடர்ந்தால் பல இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் சுற்றித் திரியும் நிலை ஏற்படும் என்றும், வருங்காலத்தில் மிகப்பெரிய பங்கம் ஏற்படும் என்பதால் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக பல்வேறு தேர்வு முடிவுகளெல்லாம் வெளியே வருகின்ற போது ஆண்களை விட பெண்கள் தான் மிக அதிகமாக சிறப்பாக செயலாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்பதை உற்று கவனித்து அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நிறைய தகுதியான இளைஞர்கள் வேலையில்லாதவர்களாக சமூகத்தில் உலா வருவது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சமூகத்தினுடைய அமைதிக்கே பங்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது தொடர்பாக ஐஏஎஸ் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தை நடத்தி வரும் ராஜபூபதி வேறு காரணத்தை சுட்டிக்காட்டுகிறார். தற்போது ஹாரிசாண்டல் முறையில் பெண்களுக்கு வழங்கும் இடஒதுக்கீடே அவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அதிகம் வெற்றி பெற காரணம் என்கிறார். ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா மெரிட் பிரகாரம் செலக்ட் பண்ணணும். எதா இருந்தாலும் அந்த செலக்ட் பண்ணதுக்குள்ள போய் பார்க்கணும் 30% பெண்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. 30% பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா மேற்கொண்டு அவங்களுக்காக எந்த ஒரு இடஒதுக்கீடும் கொடுத்து எக்ஸ்ட்ரா பெண்களை சேர்க்க தேவையில்லை. 30% அதுல இல்ல, ஒரு 30% கொடுக்கும்போது ஆண்களை வெளியேற்றிட்டு பெண்களை கொடுக்கறாங்க. கைட்லைன்ஸ் கரெக்டா கொடுத்துட்டாங்க. நீங்க ஒவ்வொரு தடவையிலையும் அதுல பெண்கள் 30% இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா மட்டும்தான் சிறப்பு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வரும் குரூப் 2 தேர்விலாவது சிறப்பு ஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்தினால் ஆண் தேர்வர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார் ராஜபூபதி. வரப்போற குரூப் 2 ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதனால நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. அது டிலே ஆயிட்டு இருக்கு. இது டிலே ஆகிறது மட்டும் முக்கியம் இல்ல, இதை சரியாக பண்ணணும். இல்லைன்னா திரும்பவும் இதே கதை தான் தொடரும். இது குரூப் 1ல கூட கொஞ்சம் வேகன்சி தான் 66. இங்க பாத்தீங்கன்னா 5000க்கு மேல வேகன்சி. எந்த ஒரு ஆண் தேர்வு ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு ஆண் தேர்வரும் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்க்கல. ஆனா அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. வரும் காலங்களில் நடைபெறும் தேர்வுகளிலாவது நீதிமன்ற வழிகாட்டுதலை டிஎன்பிஎஸ்சி முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதே ஆண் தேர்வர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.